அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கு அறிபவன். அல்லாஹ்வின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது வேறு விதமாக நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள். கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்தபின் நோவினையை தொடரும்படி செய்யும் தர்மத்தை விட மேலானவையாகும். தவிர அல்லாஹ் எவரிடத்தும் எவ்வித தேவையும் இல்லாதவன், மிக்க பொறுமையாளன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதகாவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. ஆனால் அதன் மீது பெருமழை பெய்து அதில் இருந்த சிறு மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து மறுமையில் யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் நிராகரிப்பவரான மக்களை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதியாக்கிக் கொள்ளவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உவமையாவது, உயரமான வளமுள்ள பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் மேல் பெருமழை பெய்கிறது. அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் பொடிமழையே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்க்கின்றவனாக இருக்கின்றான். உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவரிடம் பேரீச்ச மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் கீழே நீரோடைகள் ஒலித்து ஓடுகின்றன. அதில் அவருக்கு எல்லா வகையான கனி வர்க்கங்களும் உள்ளன. அப்பொழுது அவருக்கு வயோதிகம் வந்துவிடுகிறது. அவருக்கு வலுவில்லாத பலகீனமான சிறு குழந்தைகளாம் இருக்கின்றன. இந்நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அந்த தோட்டத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. இதை அவர் விரும்புவாரா? நீங்கள் சிந்தனை செய்யும் பொருட்டு அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகின்றான். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த தானியங்கள், கனி வகைகள் போன்றவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தான தர்மங்களில் செலவு செய்யுங்கள். அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள். ஏனெனில் அத்தகைய பொருள்களை வேறெவரும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் கண்மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தும் எந்த தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனுமாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். இத்தகைய ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயம் ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னும் செலவு வகையிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சைகளில் எந்த நேர்ச்சை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர்.